இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆளுக்கு மிரட்டுறதுனால எதுவும் நடக்க போறது இல்ல. நாங்க கோர்ட்ல இருந்து ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்கோம். இவங்களுக்கு சேர வேண்டியதை நீங்க கொடுத்துதான் ஆகணும். அவங்க தான் நியாயமா இருக்காங்கல்ல. இவங்க தங்கச்சிக்கு சேர வேண்டிய சொத்தை பிரிச்சு கொடுத்துறேன்னு சொல்றாங்கல்ல. தயவு செஞ்சு ஒத்துக்கோங்க. இல்லனா இதுக்கு மேலயும் காம்ப்ளிகேட் ஆயிடும். யாரு வீட்டு சொத்தை யாரு பிரிக்கிறது? எங்க வீட்டு சொத்தை பிரிக்கிறதுக்கு நீ என்ன நாட்டாம? இது அத்தனையும் என் அண்ணன் உழைப்புல சம்பாதிச்சது. உன்ன மாதிரி ஊர் சொத்தை ஏமாத்தி வாங்க. திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கீங்க. அதான் சட்டத்தை சொல்றாங்கல்ல, புரியாதா உங்களுக்கு? இஷ்டம் இருந்தா சேர வேண்டியதை தூக்கி போடுறோம், எடுத்துக்கோங்க. அத விட்டுட்டு எங்க வீட்லயே இருந்துகிட்டு எங்களுக்கே ஆர்டர் போடுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. உங்க வீடா? யாரு சொத்தை உன்னால வருது? பொம்பளை பிள்ளைய பெத்து வளர்த்து வச்சிருக்க. நல்லதை சொல்லி வளர்க்காம பகையை ஊட்டி வளர்த்து வச்சிருக்க. இது வளர்ந்து என் குடும்பத்தை அந்தலி சுந்தலி ஆக்கிட்டு இருக்கு. சார், இவங்களை பார்த்தா வேலைக்கு ஆகிற மாதிரி தெரியல சார். நீங்க நடந்ததெல்லாம் டிபார்ட்மெண்ட்ல சொல்லி போலீஸ் அனுப்ப சொல்லுங்க சார். ஏன்னா இவங்க சிவில் கேஸை கிரிமினல் கேஸா மாத்திடுவாங்க போல இருக்கு சார். ஃபோன் பண்ணுங்க சார். பண்ணுங்க சார், உடனே பண்ணுங்க சார். மொத்த குடும்பத்தையும் தூக்கி உள்ள வைக்கட்டும் சார். கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். எங்க நிலைமையில இருக்கிற எல்லாருக்கும் கோவம் வரத்தானே செய்யும். வள்ளி, நீ கொஞ்சம் அமைதியா இரு. என்ன அமைதியா இருக்கிறது? நமக்கு யாரு இவங்க சொல்றேன்ல, அமைதியா இரு. சரிங்க சார், நீங்க அந்த பாக பிரிவினை ஆரம்பிங்க. இப்படி எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு இருந்தோம்னா நம்மள மொத்தமா மொட்டை அடிச்சுட்டு தான் போவாங்க. பின்ன என்னடி? டேய், மாமா கிட்ட என்ன இப்படி பேசுற? இல்ல, எனக்கு புரியல. நான் பேசுனது ஏதாவது தப்பா? மர தப்பு நடந்துருச்சு. அதை எப்படி சரி பண்றதுதான் யோசிக்கணும். இப்போ நாம ஏதாவது கோவப்பட்டு கத்தணும்னு வச்சுக்கோ, அவ அதை அவளுக்கு சாதகமா பயன்படுத்திக்கலான்னு யோசிப்பா. ஐயோ, இந்த நேரத்துல நாமளா போய் தேவையில்லாம தலையெல்லாம் கொடுத்துட்டு இருக்க கூடாது. சார், நீங்க பண்றத பண்ணுங்க. போங்க. விடுங்க வள்ளிமா. உட்காருங்க. டேபிள கொஞ்சம் தள்ளி போடுங்க.